Daily. Taste the Daily. யாழினி, வீட்ல அமுதாக்கு ஒரு விசேஷம் நடந்திருக்குல்ல. இனியாக்கு ஒரு வீடியோ கால் போடு, நடந்ததை சொல்லுவோம். இனியாவும் என்ஜாய் பண்ணணும்ல. சரிங்க அத்தை. அத்தை போட்டேன். அட யாழினி வீடியோ கால் பண்றா? அத்தை, அக்கா என்ன பண்றீங்க? வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிருச்சா? ஜாலியா வீடியோ கால் பண்றீங்க. உன் மாமாவுக்கு தான் 7 மணிக்கெல்லாம் சாப்பாடு முடியணும்ல, அதனால எங்க வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் இப்பதான் சப்ஜி பண்றதுக்காக காய் கட் பண்ணிட்டு இருக்கேன். நீ இவ்ளோ லேட்டா சமைச்ச, எப்ப சாப்பிட போற? வயித்து புள்ள தச்சு கறி நேரத்தோட சாப்பிட வேணாமா? எங்க அத்தை, விக்ரம் வர்றதுக்கு லேட் ஆகுது. எனக்கும் தனியா சாப்பிடணும்னா போர் அடிக்குது. சரி, அதெல்லாம் விடுங்க. என்ன இந்நேரத்துக்கு வீடியோ கால் பண்ணிருக்கீங்க? வீட்ல ஏதாவது விசேஷமா? ஆமா, விசேஷம்தான். நாம பண்ண பிளான் செம்மையா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. அப்படியா? ஆமா இனியா, அமுதா சித்திக்கு மனநிலை கண்டிப்பா பாதிச்சிருக்குன்னு மாமா முழுசா நம்பிட்டாரு. சூப்பரு. இன்னைக்கு ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டரை வீட்டுக்கு வர வச்சிருந்தாரு. அந்த அளவுக்கு போயிடுச்சா? ஆமா, அதை விட ஒரு பெரிய காமெடி தெரியுமா? வந்த சைக்காட்ரிஸ்ட் இருக்காரே, அவரே ஒரு கோமாளி மாதிரி தான் இருந்தாரு. ஐயோ, அவரு பண்ண காமெடியை நீ பாத்துருக்கணுமே. எங்களுக்கு சிரிச்சு சிரிச்சு வயிறெல்லாம் பொண்ணாயிடுச்சு. நான் மிஸ் பண்ணிட்டேனே. ஆனா அவரு நல்லவர்தான். அமுதா சித்திய நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்க நல்ல மனநிலையில இருக்காங்கன்னு தான் சொல்லிருக்காரு. என்னது, அப்படி சொல்லிட்டாரா? அப்புறம் என்ன, நானும் யாழ்னியும் சில கைங்கரியங்கள்லாம் பண்ணி அவளுக்கு புத்தி சுவாதீனம் இல்லைன்னு அவரை நம்ப வச்சிட்டோம். சூப். கைகரியம் பண்ணீங்களா? அப்படின்னா சொல்றேன். அதாவது அத்தை, ஒரு சின்ன கேப் கூட விட்டுறாதீங்க. விட்டீங்க, அப்புறம் அமுதா சித்தி மறுபடியும் உங்க தலைமையில ஏறி உட்கார்ந்துக்குவாங்க. இத அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருங்க. யாரு? இனியா தானே? கூட இப்படி. ஐயோ, என்ன இனியா, ஏன் இனியா இப்படி பண்ற? ஹாய் சித்தி, எப்படி இருக்கீங்க? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. ஏன் இப்படி பண்ற? நான் என்ன பண்ண சித்தி? நான் உன் சொல் பேச்சு கேட்டுதானே இது வரைக்குமே நடக்கிறேன். யாழினியையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன். யாழினியையும் அண்ணியையும் ஒரு சின்ன வேலை கூட நான் பார்க்க விடுறதில்ல தெரியுமா? எல்லா வேலையும் இழுத்து போட்டு நான் தான் பாக்குறேன். ஆனாலும் நீ என்ன இப்படி பண்ணலாமா? சித்தி, நான் எதுவுமே பண்ணலையே. நான் என்ன பண்ண? எனக்கு ஏதோ குழப்பமாவே இருக்கு இனியா. என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல. எனக்கு நான் சொல்றதுதான் சரியா இருக்கும்னு தோணுது. ஆனா அண்ணியும் யாழினியும் நான் பண்றது தப்புன்னு சொல்றாங்க. இப்ப என்னாச்சு தெரியுமா? மனநல வைத்தியம் பண்ற ஒரு டாக்டரே வர வச்சுட்டாங்க. உங்க கூடவே உங்களெல்லாம் நம்பி இருக்கிற என்னையே இப்படி பண்ணலாமா? நீயே சொல்லு. சித்தி, இத பாருங்க. நீங்க மாறி மாறி பேசுறீங்க, மாறி மாறி ஏதோ சொல்றீங்க. அதெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இல்ல இல்ல, நான் சொல்றதுதான் உண்மை. சித்தி, இப்போ உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க பாக்குறது எல்லாமே தப்பு தப்பா தெரியுது. அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது தானே நல்லது. இங்க பாருங்க, இப்போ ஆரம்ப கட்டத்துல இருக்கீங்க. இப்பவே இத குணப்படுத்திட்டா சரியாயிடும். அப்படி நீங்க குணப்படுத்தலன்னு வச்சுக்கோங்க, இந்த பிரச்சனை முத்தி போய் அதுக்கப்புறம் நீங்க உங்க புடவையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு ரோடா ஓடுற மாதிரி ஆயிடும். அதனால்தான் நான் சொல்றேன், நீங்க அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. இன்னும் ஷாக் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தா கூட நீங்க தாங்கிக்கோங்க. என்னது, ஷாக் ட்ரீட்மெண்டா? ஓஹோ,
நீங்க எல்லாரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு என்ன மனநல சரியில்லாதவள ஆக்க பாக்குறீங்களா? நான் மனநல சரியில்லாதவ இல்ல. நான் மனநல சரியில்லாதவ இல்ல. நான் மனநல சரியில்லாதவ இல்ல. கூடி சீக்கிரமே அது உங்களுக்கு தெரியும். அத நான் தெரிய வைக்கிறேன். நான் வைக்கிறேன். சித்தி 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 அத்தை, அமுதா சித்திக்கு மனநிலை சரியா இருக்கோ இல்லையோ, ஆனா இன்னும் 2 விஷயம் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, நிச்சயம் அவங்களே பஸ் புடிச்சு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிடுவாங்க. இல்லனா அவங்க ஊரை பார்த்து ஓடிடுவாங்க. அதானே நமக்கும் வேணும். கௌரி கௌரி எங்க இருக்க கௌரி? வாங்க மாத்திரை எடுத்து கொடு. ஓ மாமா கூப்பிட்டுட்டாரு. அந்த மனுஷனுக்கு மாத்திரை ஏதோ எடுத்து கொடுக்கணுமா? சரி இனியா, நாங்க வச்சிடறோம். சரிங்க அத்தை. பாய் பாய். சரி, சரி, சரி. டேக் Good கேர். night. குட் நைட். பாய் பாய், குட் நைட். பாய் பாய். குல்ஃபியா? ஏய் செல்லம், அம்மாக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் வந்திருக்கு. அப்பா வரதுக்கு முன்னாடி அம்மா போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்துட்டா. உங்க அப்பா கிட்ட கேட்டா ஐஸ்கிரீம் உடம்புக்கு நல்லதில்ல, வயித்துல குழந்தையோட இருக்கிறவ ஐஸ்கிரீம் சாப்பிட கூடாதுன்னு தோண ஆரம்பிச்சிருவாரு. அதனால ஒண்ணு பண்ணுவோம், நாம அவர் வரத்துக்குள்ள அவருக்கு தெரியாம ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருவோம். உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும் தானே? வா சாப்பிடலாம். எஸ். பொறுமை பொறுமை பொறுமை. சாக்கோபார் கொடுங்க. 2. என்னப்பா? தேங்க் யூ. ஓகே. ஏன்பா ஐஸ்கிரீம்? என்ன ஐஸ்கிரீம்லாம் இருக்கு? பார் ஐஸ் இருக்கு, கப் ஐஸ், கோன் ஐஸ் எல்லாம் இதுல எழுதி இருக்கு பாருங்க. எனக்கு சரி, எனக்கு கோன் ஐஸ் ஒன்னு கொடுத்துருங்க. அப்புறம் கப் ஐஸ் ஒன்னு கொடுங்க. போதுமா? ஏய் குல்ஃபி, எது கொடுத்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா கொடுங்க. என் ஹஸ்பண்ட் வர நேரமாச்சு, அதுக்குள்ள நாங்க சீக்கிரமா சாப்பிடணும். ஓஹோ, நாங்கன்னா எத்தனை பேருமா? எத்தனை பேர் இருக்கீங்க? யோ, நாங்க என்ன சொன்னது? நானும் என் வயித்துல இருக்கிற என் குழந்தையும். அதெல்லாம் எதுக்கு நீ கேக்குற? சீக்கிரமா ஐஸ்கிரீம் குடியா. இந்தாங்க. ஹஸ்பண்டுக்கு தெரியாம ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்க, இதெல்லாம் தப்பு இல்லையா? ஏய், ஒரு தப்பும் இல்ல. வயித்துல குழந்தையோட இருக்கிற பொண்ணு அவளுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் சாப்பிடணும்னு ஆசைப்படுவா. ஓஹோ. ஆனா என் ஹஸ்பண்ட் சாப்பிடவே விட மாட்டேங்கிறாரு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும்னு ஏதோ ஒன்னு சொல்லுவாரு. ஒரு மாமியார் இல்லாதப்ப ஒரு பொண்ண அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு சொல்லி டார்ச்சர் பண்றது யார் தெரியுமா? இந்த ஹஸ்பண்ட்ஸ் தான். ஓஹோ, உங்க மாமியாரு அப்போ உங்களை டார்ச்சர் பண்றவங்க? என் மாமியார்லாம் டார்ச்சர் பண்றவங்களே இல்ல, அவங்க கோல்டு, அப்படியே தங்கம். அதனால அந்த ரோலையுமே என் ஹஸ்பண்டே எடுத்துக்கிட்டாரு. ஓஹோ, ஆனா ஹஸ்பண்ட் வைஃப் வயத்துல இருக்கிற குழந்தை எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாரு. ஆரோக்கியம்லாம் முக்கியம்தான், அதே நேரத்துல ஆசையும் முக்கியம்ல. லைஃப்ல எப்பவுமே 2த்துக்குமே இடம் இருக்கணும். எதுக்கு நீ இப்ப வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்க? ஸ்பூன குடியா. நான் தான் வளவளன்னு சீக்கிரம் குடு, கையிலயா சாப்பிடுவாங்க. சாரி. யோ குடு குடு குடியா, சீக்கிரம் குடு குடு, சீக்கிரம் குடியா. எல்லாத்தையும் எடுத்துங்க. ஆஹா, அப்பப்பப்பா. இந்த ஐஸ்கிரீம் எடுத்து வாய்க்குள்ள வச்ச உடனே அப்படியே சில்லுன்னு உடம்பு முழுக்க பாயுது. இதுக்காகவே டெய்லி ஒரு 2 ஐஸ்கிரீமாவது சாப்பிடணும். ஏப்பா, இன்னும் 2 ஐஸ்கிரீம் கொடுப்பா. போதுமா? ஏன் ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறாரு, நான் சாப்பிடுறேன். நீ ஏன் வாயை பொளக்குற? இன்னும் 4 கொடு. ஓஹோ, பேசுறான் பாரு பேச்சு. இந்தாங்க 4. இனி எடுக்கவா? போதும் போதும் கொடு. இரு, நான் போய் காசு எடுத்துட்டு வரேன். ஏய், என்ன கையெல்லாம் பிடிக்கிற? விடு என் கைய முதல்ல. யோ, விட போறியா இல்லையா? விடு விடு. ஏய், சொல்றேன்ல. ஏய், நான் யார் தெரியுமா? என் ஹஸ்பண்ட் யார் தெரியுமாயா?
என் ஹஸ்பண்ட் போலீஸ் இன்ஸ்பெக்டர். போலீஸ் இன்ஸ்பெக்டர் விக்ரமோட வைஃப் நானு. விட போறியா இல்லையா இப்ப கைய? யோ கைய விடியா, விடு விடுன்னு சொல்றேன்ல. அவ்வளவு திமிரா உனக்கு? உன்ன ஏமலியா? ஏய் 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 ஹாய். இங்க இன்ஸ்பெக்டர் விக்ரம யாரோ கூப்பிட்டாங்களே. விக்ரம், என்ன இது வேஷம்? நீங்க எப்படி ஐஸ்கிரீம் வண்டிய தள்ளிட்டு வந்தீங்க? மாட்னியா? வசமா மாட்னியா? நான் உன்னை டார்ச்சர் பண்றேனா? இல்ல இல்ல இல்ல. உன் மாமியாரு கோல்டு, ஆனா நான் டார்ச்சர் பண்றேன்ல. ஐயோ அப்படி சொல்லலங்க. நீங்க ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட வேண்டாம், உடம்புக்கு நல்லதில்லைன்னு சொல்லுவீங்க. அததான் அப்படி சொன்னேன் சும்மா. ஒரே நேரத்துல 4, 5ன்னு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டா எந்த ஹஸ்பண்டுமே சாப்பிடாதேன்னு தான் சொல்லுவான். அதுக்காக ஹஸ்பண்ட் எல்லாம் வில்லன் ஆகிறீங்களா நீங்க? நீங்க உங்க குழந்தைய தான் பாப்பீங்க, எங்க ஆசையெல்லாம் பாப்பீங்களா? நீயே என் குழந்தை தானே செல்லம். ஒன்ன நினைக்காமல ஐஸ்கிரீம் வண்டியில தள்ளிட்டு வந்தேன். இந்த ஐஸ்கிரீம் வண்டியை நம்பல்தானா? ஆசை போரு. நீ 5வது மாசத்துல அடி எடுத்து வைக்க போற. இனிமே ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடக்கூடாது. அதுக்குத்தான் இன்னைக்கு மட்டும் ஆசை தீர சாப்பிட்டுக்கான்னு வண்டியை தள்ளிட்டு வந்துட்டேன். பாண்டியா சார் எங்க இருக்க? இவருதான் இந்த ஐஸ்கிரீம் வண்டியோட ஒரிஜினல் ஓனர். தேங்க்ஸ் பாண்டியா. பரவாயில்ல சார். நான் மொத்த வண்டிக்கும் பே பண்ணிட்டேன். ஏன்னா அது ஏன் அவ்வளோ சந்தோஷம். அதான் போதும் போதும்னு நீ ஐஸ்கிரீம் சாப்பிடத்தான் இந்த வண்டியே கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். வெல்கம் வெல்கம். ஆமா அப்படி என்ன இவ்ளோ சந்தோஷம்? இந்த புது கமிஷனர் இருக்கார்ல, இந்த தீனதயாளனை கூட அசிஸ்டன்ட் கமிஷனரா என் ஸ்டேஷன்ல போஸ்டிங் போட்டாரு. ஆமா. இன்னைக்கு அந்த ஆளை நான் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டேன். ஐயோ கமிஷனரே லெஃப்ட் ரைட் வாங்கிட்டீங்களா? ஆமா. ஒரு கிரிமினலுக்கு துணை போனா அவ்வளவுதான மரியாதை தர முடியும். அது மட்டும் இல்ல, அவன் செஞ்ச ஃப்ராடு தனத்துக்கு அவனுக்கு மெமோ கிடைக்கிற மாதிரி பண்ணி வீட்லயே உட்கார வச்சிட்ட மாதிரி பண்ணிட்டேன். சூப்பருங்க, சூப்பர் விக்ரம். இதே மாதிரி நானும் உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன? இன்னைக்கு நம்ம திவ்யாவை பார்த்த விக்ரம். அவதான் அந்த பிரஸ் மீட்ல உனக்கு எதிராக நடந்துக்கிட்டான்னு கொஞ்சம் புலம்பிட்டு இருந்தாங்க. அது அவ தப்பு இல்லைங்க, அவளோட மாமா தான். அந்த சேர்மேன் அவரோட மேனேஜர் ஹரி கிட்ட கொடுத்து அனுப்பின பணத்தை வாங்கிக்கிட்டு அவளை அடிச்சு சூடு போட்டு ரீவாலுவேஷனே கேட்க மாட்டேன்னு சொல்லி பத்திரத்துல கையெழுத்து போட வச்சிருக்கான் வலுக்கட்டாயமா. செய்வான், அவன் செய்வான். அவனுக்கு இருக்கு ஒரு நாளைக்கு. பாவங்க அவ. என் கால்ல விழாத குறையா அவ மன்னிப்பு கேட்டுட்டா. அவளுக்கு எப்படியாவது நம்ம நல்லது செஞ்சே ஆகணும் விக்ரம். செய்வோம், அது நம்ம டியூட்டி தானே. அதுக்கான சந்தர்ப்பம் வரட்டும். சரி போதுமா இல்ல இன்னும் 2-3? ஏன்னா அடுத்து டெலிவரி முடிஞ்சு குழந்தைக்கு 2 வயசு ஆகிற வரைக்கும் ஐஸ்கிரீம் நோ. ஐஸ்கிரீம் சாப்பிட்டதை விட நீங்க இந்த ஐஸ்கிரீம் வண்டிய தள்ளிட்டு வந்து எனக்கு ஐஸ் வச்சீங்க பாருங்க, அதுலயே உடம்பு சில்லுன்னு குளிர்ந்து போச்சு. ஓ அப்படியா? அப்ப கொஞ்சம் சூடா. சார் நானே இத்தனை வருஷமா ஐஸ்கிரீம் வித்துட்டு இருக்கேன். ஒரு புருஷ மொட்டாட்டி ரொமான்ஸ் பண்றதுக்கு என் ஐஸ்கிரீம் வண்டி யூஸ் ஆகுறது இதுதான் சார் முதல் தடவை. ரொம்ப லக்கி சார். கண்ணு வைக்காத இந்த புடி. இன்னும் 2 வருஷத்துக்கு இந்த பக்கம் வந்துடாத. ஓகே பை. தேங்க்யூ சார். வரேன் சார். வரேன் மேடம். ஓகே. ஏங்க ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்ங்க ஐஸ்கிரீம் வண்டி போகுது. ஐயோ நாலதான் இருக்கு. ஐஸ்கிரீம் வண்டியை புடிங்க 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 அவனை. சோ இதுல இருந்து என்ன தெரிய வந்திருக்குன்னா, இத்தனை நாளா அம்மாவும் புள்ளையும் சேர்ந்து எனக்கு தெரியாம ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கீங்கல்ல? இல்ல இல்ல இல்லையா? என்ன இல்ல சொல்றேன்ல. என்ன இல்ல என்ன இல்ல? விடுங்க விக்ரம். பாபா இன்னைக்கு உனக்கு பனிஷ்மென்ட். Taste the Daily. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.